வணக்கம். செல்வகுமாரின் வட மாநிலங்களுக்கு வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கையும், தென் மாநிலங்களிலே அதாவது குறிப்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மழை கிடைக்கப் போகிறது என்கின்ற மகிழ்ச்சி அறிவிப்பும், அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் 2025 ஜூலை 25 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வட மாநில வெள்ளம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு வாரம். தென் மாநில மழைப்பொழிவு எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முதல் வாரம். எப்படி, எங்கே, உங்களுக்கு எப்படி என்பதை விளக்கமாக பார்ப்போம். வானிலை என்பது உலக காற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், அந்த காற்று பயணிக்கக்கூடிய வழித்தடம், அது பயணிக்கக்கூடிய உயரம், அதில் ஏற்படக்கூடிய வெப்ப வேறுபாடு, வேக வேறுபாடு, திசை மாறுபாடு, அதில் இருக்கக்கூடிய நீராவி, அதில் இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மை, இவற்றை வைத்துத்தான் மழைப்பொழிவு உலகத்தில் ஏற்படும். தற்பொழுது காற்று எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தீங்கன்னா, பொதுவாக தென்மேற்கு பருவமழை எப்படி தொடங்குது? வட மாநிலங்களிலே வெப்பம் அதிகரிக்கும் பொழுது வட மாநிலங்களிலே ஏற்படக்கூடிய குறைந்த அழுத்தத்தை நிரப்புவதற்காக, அல்லது வடக்கு வங்க கடற்பகுதியில் ஏற்படக்கூடிய குறைந்த அழுத்தத்தை நிரப்புவதற்காக காற்று நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியில் இருந்து அரபிக்கடல் வழியாக தென்மேற்கு பருவக்காற்றாக திசை மாறி வந்து கேரளா வழியாக அரபிக்கடலோர மாநிலங்கள் வழியாக வங்கக்கடலிலும் இறங்கி வங்கக்கடலில் இறங்காமல் இருக்கும் இருப்பிடத்தை பொறுத்து அது குறுக்கு வழித்தடத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு தாழ்வு நிகழ்வை நோக்கி பயணிக்கும். அதன் அடிப்படையில் கடந்த ஒரு வாரமாக பசிபிக் பெருங்கடலிலே நிகழ்வு இருந்துச்சு. ஒன்று தைவானை ஒட்டி, மேலும் ஒன்று தென்கொரியாவை ஒட்டி, அதாவது சீனாவின் வடக்கு பகுதி தென்கொரியாவை ஒட்டி இருந்துச்சு. தென் சீன கடற்பகுதி, அதாவது பசிபிக் பெருங்கடலோட மேற்கு பகுதி ஆசிய நாடுகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த தென்சீன கடற்பகுதி, அங்கே ஒரு புயலாக உருவானது. அதுக்கு பேர் வைப்பா என்று பெயரிடப்பட்டது. அந்த புயல் மிக கோரமாக, மிக சக்தி வாய்ந்த புயலாக ஹாங்காங்கை தாக்கியது, சீனாவை தாக்கியது, காற்று பாதிப்பை விட வெள்ள பாதிப்பை அதிகம் ஏற்படுத்தியது. பிறகு அது வியட்நாம் வழியாக, லாவோஸ் வழியாக, தாய்லாந்து, மியான்மர் வழியாக வங்கக்கடலுக்கு வரும் என்றோம் எதிர்பார்த்த 24ஆம் தேதி நேற்று வந்திறங்கியது. வந்து இறங்கிய வேகத்திலேயே தாழ்வு பகுதியானது, தீவிர தாழ்வு பகுதியானது இன்றைக்கு மண்டலமாக கூட மாறப்போகிறது. இது தற்பொழுது மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் வங்கக்கடலிலே நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா வழியாக ஈர்க்கிறது, அரபிக்கடலோர மாநிலங்கள் வழியாகவும் ஈர்க்கிறது. பாகிஸ்தானில் எந்தவித நிகழ்வும் இல்லாத காரணத்தினாலே பாகிஸ்தான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள அண்டை நாடுகளில் இருந்தும் குளிர்காற்று இந்திய தீபகற்பத்துக்குள் நுழைகிறது. ஆக மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை குளிர்விப்பதற்கு சாதக காற்று பாகிஸ்தான் எல்லையோரம் வழியாக, காஷ்மீர் வழியாக, ஆப்கானிஸ்தானில் இருந்தும் குளிர்காற்று வட இந்திய நிலப்பகுதிகளுக்குள் நுழையும் பொழுது மேற்கு காற்றில் இருக்கக்கூடிய வெப்ப நீராவியை குளிர்வித்து மழை பொழிவை ஏற்படுத்துகிறது. ஆக நிகழ்வு சுழன்று ஈர்க்க வட மேற்கிலிருந்து குளிர்ந்த காற்று வர, மேற்கிலிருந்து வெப்ப நீராவி வர, எல்லாம் இணைந்து வட மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது. வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் நிறைய மழை பொழிவை கொடுக்க போகிறது. ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி, அதாவது விசாகப்பட்டினத்திற்கு வடக்கே ஸ்ரீகாகுளம், விஜயநகரம், விசாகப்பட்டினம் மற்றும் தெலுங்கானாவின் வடக்கு பகுதி ஹைதராபாத் மற்றும் அதற்கு வடக்கே உள்ள எல்லா பகுதிக்கும்,
மகாராஷ்டிராவின் ஒட்டுமொத்த பகுதி, குறிப்பாக நாக்பூர் உள்ளிட்ட பகுதிகள், ஒடிசாவின் ஒட்டுமொத்த பகுதி, ராய்ப்பூர் உள்ளிட்ட சத்தீஸ்கரின் பகுதிகள், ராஞ்சி மற்றும் பீகார் பாட்னா உள்ளிட்ட பீகாரின் ஒட்டுமொத்த பகுதிகள், உத்தரப்பிரதேசம் அலகாபாத் மற்றும் மத்திய பிரதேசம் போபால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே அது மேற்கு நோக்கி நகரப்போகிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து தரையேறும் பொழுது அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, தீவிர தாழ்வு பகுதியாக நகர்ந்து பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் பயணிக்கும் என்பதனால இரு காற்று இணைவு வட மாநிலங்களிலே குவிக்கப்பட்டு மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கர், வடக்கு தெலுங்கானா, வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பாகிஸ்தான் எல்லையோரம் குஜராத், ராஜஸ்தான் மற்றும் இமாச்சல் பிரதேசம், பஞ்சாப், காஷ்மீர் மற்றும் உத்தரகாண்ட், சண்டிகர் போன்ற அனைத்து மாநிலங்களுக்குமே நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது. நகர நகர வழித்தடத்தில் இரு காற்று இணைவு ஏற்பட நகர நகர மழைப்பிடிவு மேற்கு மாநிலங்களிலே பாகிஸ்தான் எல்லையோரத்தில் வரக்கூடிய 29, 30, 31 தேதிகளில் ஏற்படுத்தும். தற்பொழுது வங்கக்கடலில் நிகழ்வு இருக்கிற காரணத்தினாலே கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக காற்று நுழைந்து தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் கிழக்கு நோக்கி பயணிக்கிறது. இது கரை கடந்ததும் தெற்கு கேரளா வழியாக தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வழியாக நுழையக்கூடிய காற்று மத்திய கேரளா வழியாக பாலக்காட்டு கணவாய் வழியாக பயணிக்க தொடங்கும். பிறகு மேலும் உள்ளே நுழையும் பொழுது வடக்கு கேரளா வழியாகவும், மேலும் உள்ளே நுழையும் பொழுது கர்நாடகாவின் மைசூரு, பெங்களூர் வழியாகவும், மேலும் உள்ளே நுழையும் பொழுது கர்நாடகாவின் வடக்கு பகுதி வழியாகவும், மேலும் உள்ளே நுழையும் பொழுது கோவா, மகாராஷ்டிரா வழியாகவும் நுழைந்துவிடும். இறுதியில் பாகிஸ்தான் எல்லையோரம் 30, 31ஆம் தேதி செல்லும் பொழுது கேரளா வழியாக காற்று நுழையாது, குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா வழியாக காற்று நுழையும். அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே சற்று இடைவெளி கொடுக்கும். 28ஆம் தேதி வரை கேரளாவிற்கு நல்ல மழை பிடிப்பை கொடுக்கும். தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகள், அணைகள், நீர்பிடிப்பு பகுதிகள், அருவி பகுதிகள் எல்லாம் நல்ல மழை பிடிப்பை கொடுக்கும். தெற்கு காற்றும் நுழையும் என்பதனால வட இந்திய நிலப்பகுதிகளுக்குள் நிகழ்வு நுழையும் பொழுது, நிகழ்வை நோக்கி தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி தமிழ்நாட்டிலே காற்று நுழையும் பொழுது காற்றை குளிர்வித்து ஆங்காங்கே மாலை இரவு இடிமழை பொழிவை இன்றிலிருந்து ஆங்காங்கே ஏற்படுத்தும். இந்த மாலை இரவு இடிமழை பொழிவு ஆங்காங்கே ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு பொழியாமல் போனாலும் பொழியும் இடத்துல வலுத்த மழைப்பொழிவு இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய 29ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிலே மாலை இரவு வெப்பச்சலனமடையும், கேரளாவிலே தென்மேற்கு பருவமழையும் கொடுத்து கொண்டிருக்க, பிறகு காற்று திசை மாறியதும் வெயில் அதிகரிக்கும். சூரியனின் குத்துக்கதிர் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வட மாநிலங்களிலே போய் தொட்டுவிட்டு கடகரேகையை தொட்டுவிட்டு நிலநடுக்கோட்டை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. இதன் வழியில் ஆகஸ்டிலே தமிழ்நாட்டிலே சூரியன் குத்துக்கதிர் விடும். செப்டம்பர் மாதம் குமரி முனையை விட்டு தெற்கே நகர்ந்து செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டிலே விழும். ஆக வரக்கூடிய நாட்களிலே சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டிலே விழப்போகிறது என்பதன் காரணமாக வெப்பம் அதிகரிக்கும். பொதுவாக ஆகஸ்டில் வெப்பம் இயற்கையாகவே பூமி உருவான காலத்தில் இருந்து தமிழ்நாட்டில் வெப்பம் ஆகஸ்டிலே 2வது கோடையை கொடுத்தாலும் கோடை தெரியாது. காரணம், ஆகஸ்டிலே தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமாக இருக்கும். கேரளாவிலே மழை பிடிப்பை கொடுக்கும். கேரளா, கர்நாடகாவிலே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பிடிப்பை கொடுக்கும். அதன் காரணமாக குளிர்ந்த காற்று வரும். அதனால் வெப்பம் தெரியாது. ஆனால் தற்பொழுது ஒரு இடைவெளி கொடுக்க போகிறது. ஒரு 10 நாட்களுக்கு வரக்கூடிய 28ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் கேரளா வழியாக காற்று நுழைவதிலே கொஞ்சம் குறையும். மிக குறைந்த ஒரு 10% தென்மேற்கு பருவக்காற்று மட்டும் கேரளா வழியாக நுழையும். அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து தமிழ்நாட்டிலே உள்ளே வரும் பொழுது, வெப்பம் உயரும் பொழுது தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் ஆங்காங்கே காற்று லேசாகி மேலெழும் பொழுது ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு மாலையில் அரபிக்கடல் காற்றும், குமரிக்கடல் காற்றும், வங்கக்கடல் காற்றும் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளுக்கு நுழையும் பொழுது மேற்கிலிருந்து காற்று வேகம் எடுத்தால் வங்கக்கடலோர மழை தரும். கிழக்கிலிருந்து காற்றோட வேகம் கூடுதலாக இருந்தால் மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கு மழை தரும். தெற்கிலிருந்து காற்றோட வேகம் கூடுதலாக இருந்தால் வட மாவட்டங்களுக்கு மழை தரும் என்ற அடிப்படையில்
காற்றோட வேகம் கிழக்கு தெற்கு மேற்கு என்ற திசையில் முக்கடலிலிருந்து காற்று வந்து மாலை இரவு இடிமழை பொழிவை வரக்கூடிய ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்த போகிறது. பொதுவாக தென்மேற்கு பருவக்காற்று எப்பொழுதெல்லாம் குறைகிறதோ அப்பொழுதுதான் காற்று பகுதிகளுக்கு மழை பொழியும் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த மழை பொழிவு அதாவது காற்று பகுதியாம் தாராபுரம், அரவக்குறிச்சி மற்றும் காற்று பகுதியாம் காமநாயக்கம்பாளையம் மற்றும் செஞ்சேரிமலை, நேகமம், கருமாபுரம், காட்டம்பட்டிக்கு தென்மேற்கு பருவமழை சாரலாக கொடுத்தாலும் நல்லதொரு இடிமழை பொழிவை வரக்கூடிய ஆகஸ்ட் 2லிருந்து 8க்குள் கொடுக்க இருக்கிறது. இதே போல ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி மொடக்குறிச்சி, ஈரோடு போன்ற பகுதிகளுக்கும், கரூர் மாவட்டம் பல்வேறு பகுதி அரவக்குறிச்சி மற்றும் தென்னிலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும், திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும், அதேபோல திண்டுக்கல் மாவட்டத்தின் மறைவு பிரதேசமாக இருக்கக்கூடிய ரெட்டியார் சத்திரம், ஸ்ரீராமபுரம் போன்ற பகுதிகளுக்கும் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கும், அதேபோல தென் மாவட்டங்களிலே தூத்துக்குடி போன்ற பகுதிகளுக்கும், அதேபோல ராமநாதபுரம் தெற்கு கடலோரத்திற்கும் ராமநாதபுரம் கடலோரத்திற்கும், ஒட்டுமொத்த காற்று பகுதியாம் டெல்டாவின் கோடியக்கரை முனைக்கும், அதேபோல பல்வேறு பிரச்சனைக்குரிய காற்று பகுதிகளுக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் 2லிருந்து 10ஆம் தேதி வரை மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்க போகிறது. அந்த மாலை இரவு இடிமழை பொழிவு பகலிலே வெயில் அதிகரித்து நல்ல ஒரு கோரமான ஒரு கோடை போல ஒரு அக்னி வெயில் போல ஒரு வெயிலை கொடுக்கும். அந்த வெயிலுக்கு பின் மாலையில திடீரென்று ஆங்காங்கே மேகம் கருத்து இடிமழை பொழிவை லேசான காற்று கொடுக்க, காற்று வர, பிறகு இடிமின்னலுடன் மழை வர, நீடித்து நின்ற மழைப்பொழிவு 1 மணி நேரம், அரை மணி நேரம் என்று ஆங்காங்கே பொழிய போகிறது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் 2ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வெயிலுக்கு பின் மழை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கோடை மழை போல் இருக்கும் என்பதையும், தென்மேற்கு பருவக்காற்று மீண்டும் ஆகஸ்ட் 9 தேதி 10 தேதிக்கு மேலே நிகழ்வு உருவாக ஆகஸ்ட் 3வது 4வது வாரத்தில் எல்லாம் 2வது வாரத்தின் பிற்பகுதி மற்றும் 3வது 4வது வாரத்தில் நிகழ்வுகளால் நல்ல மழைப்பொழிவை மீண்டும் கொடுக்க தொடங்கும் என்பதையும், செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து மிகச்சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும், அப்டேட்ஸ் மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.